வணக்கம்மா. நம்ம இந்த வீடியோவில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே ஒரு காரியம் செஞ்சுருங்க. இந்த நீங்கள் பார்க்குற வீடியோக்குள்ளே உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பி வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது நமக்கும் தேர்வுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கும். இந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஆங்கில நூல், அந்த நூல் தமிழில் எப்படி ஆக்கப்பட்டிருக்குன்னா ரட்சணிய யாத்ரீகம். H.A. கிருஷ்ணபிள்ளை அவர்கள் தான் அதை மொழிபெயர்த்திருக்காங்க. த லைட் ஆஃப் ஏஷியா, ஆசிய ஜோதி, இதை மொழிபெயர்த்து எழுதினவங்க கவிமணி அவர்கள். த சீக்ரெட் வே, மனோன்மணியம் என்ற நாடகமாக உருவாக்கப்பட்டது. அதை எழுதியவர் மனோன்மணியம் சுந்தரனார். ஆஸ் யூ லைக் இட், விரும்பிய வண்ணமே, இது ஷேக்ஸ்பியருடைய நூல். இதில் தான் நாடகமே உலகம் என்ற அந்த வாசகமானது இடம்பெற்றிருக்கும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், திருக்குறள். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு வரும். நீதிநெறி வழக்கம். அறம் பாடிற்றே ஆயிடை கணவ, இது புறநானூற்றிலே வருகின்ற அடிகள். தொன்று படு பழமொழி இன்று பொய்த்தன்று கொல் என்பது அகநானூற்றிலே வருகின்ற அடிகள். வினையஞ்சு கிளவி என்பது வினையச்சம். ஓடி ஓடி விழுந்தான் அப்படின்னு வரும். பெயரச்ச கிளவி அடுத்தது. ஓடிய மாணவன் பெயரை கொண்டு முடியும். இந்த ஓடிய விழுந்தான் அப்படின்னு வராது, வினையை கொண்டு முடியாது. ஓடிய மாணவன், ஓடிய ராமன், ஓடிய சீதை. தொழிற்பெயர் ஓடல். இந்த தொழிற்பெயர் தொழிலை மட்டும்தான் உணர்த்தும். படர்க்கை இடத்தில் மட்டும் வரும். பெரும்பாலும் இது காலத்தை காட்டாது. அடுத்தது வினையால் அணையும் பெயர் ஓடியவள் என்பது. அந்த ஓடு, ஓடல், ஓடிய இதை வச்சே நம்ம வினையஞ்சு கிளவி, பெயரஞ்சு கிளவி, தொழிற்பெயர், வினையால் அணையும் பெயர் எது எது அப்படின்னு நமக்கு காட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த வினையால் அணையும் பெயர் எப்போதுமே தொழிலையும் தொழில் செய்த அந்த பொருளையும் உணர்த்தும். தொழில் பெயர் என்பது தொழிலை மட்டும்தான் உணர்த்தும். இது தொழிலையும் தொழில் செய்த பொருளையும் உணர்த்தும். 3 இடங்களிலுமே வரும். காலத்தை காட்டும். இங்கே ஓடியவள் என்று வருகின்றது. இப்படி ஒரே சொல்லிலேயே எல்லா இலக்கண குறிப்பையும் கூட கேட்கலாம். அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஓடி, ஓடிய, ஓடல், ஓடியவள் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சரியாக பொருத்தி காட்டணும். 10 பாட்டிலே ஆற்றுப்படை இலக்கியங்களின் எண்ணிக்கை 5. அது செம்பாதி ஆற்றுப்படை அப்படின்னு கேட்பாங்க. செம்பாதின்னா பாதி, 10ல் பாதி 5. அந்த 5 ஆற்றுப்படை நூல்கள். புனிதவதியார் என்று அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். கபிலர் இயற்றியது இன்னா 40. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் இளங்கோவடிகள். அருள்மொழி தேவர் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னா சேக்கிழார். கவிராட்சதன் என்று அழைக்கப்பட்டவர் ஒட்டக்கூத்தர். வச்சனந்தி மாலை என்பது வெண்பா பாட்டியல். வீர சைவத்தை சார்ந்தவர் குமரகுருபரர். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலையடிகள். ஆய்வேட்டின் அடிப்படையில் முதலில் முனைவர் பட்டம் பெற்றவர் சிதம்பரநாத செட்டியார். தமிழ் வியாசர் என்று புகழப்பட்டவர் நம்பியாண்டார் நம்பிகள். தமிழ் பேரகராதியின் பதிப்பாசிரியர் பேராசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை அவர்கள். ராசராசன் விருதினை 1984 பெற்றவர் சுத்தானந்த பாரதியார். தமிழிலே வெளிவந்த முதல் இதழ் தமிழ் மேகசின். மொழி முதற் காரணமாம் அணுத்திரள் ஒலி என்பது எழுத்து. முட்டாச் சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரினும் கூந்தல் வயங்கிளை ஒளிய வாரேன் வாழிய நெஞ்சேன்னு சொல்லுவான் பட்டினப்பாலையில். அந்த முட்டாச் சிறப்பு அப்படின்னா அது என்ன பட்டினம் அப்படின்னா காவிரி பூம்பட்டினம், பூம்புகார். முட்டுதல் அப்படின்னா ரொம்ப அதிகமான வளமானது அங்கே நிறைந்து கிடக்கின்ற பட்டினம் என்று பெயர். ஆண்டு பலவாயினும் நரையின்றி வாழ்ந்தவர் பிசிராந்தையார் அவர்கள். திவாகரம் பூரண நிகண்டு எனப்படுகின்றது. நிகண்டுகளுக்குரிய முப்பெரும் தொகுதிகள்
திவாகரத்தில் இடம்பெற்றுள்ளன. வேத்தியல் என்பது பண்டைய நாடக வகை. அரச குடும்பத்தினர் மட்டும் பார்ப்பதற்காக நடத்தப்பட்டது. முதல் ஆழ்வார்கள் 3 பேரையும் வரிசைப்படுத்தி சொல்லணும். பொய்கையாழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார் அப்படிலாம் மாற்றி சொல்லக்கூடாது. அது வரிசைப்படி எழுதணுங்கிறதுக்கு தான் இந்த வினா. அந்த முதலாழ்வார் வரிசை பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்பது. மொழியியலின் பிரிவுகள் ஒலியனியல், உருவனியல், உருவு ஒலியனியல், தொடரியல். பெரும்பானாற்றுப்படையை எழுதியவர் உருத்திரங்கண்ணனார். பொருணராற்றுப்படையை எழுதியவர் முடத்தாம கண்ணியார். திருமுருகாற்றுப்படையை எழுதியவர் நக்கீரர். சிறுபானாற்றுப்படையை எழுதியவர் நத்தத்தனார், நல்லூர் நத்தத்தனார். இலக்கண நூல்களும் அதனுடைய ஆசிரியர்களையும் நம்ம பொருத்தி காட்டணும். இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் பொருத்தி காட்டியிருக்கேன். வீரசோழியம் புத்தமித்திரர், இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர், தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர், சுவாமிநாதம், சாமி கவிராயர். இதில் நமக்கு ஒரு 3வது தெரிஞ்சாதான் நம்ம சரியான ஒரு விடையை தேர்ந்தெடுக்க முடியும். தொல்காப்பியத்தை முதலில் பதிப்பித்தவர் சீவை தாமோதரம் பிள்ளை அவர்கள். இதில் உவேசாவும் கொடுத்துருப்பாங்க, இன்னும் மற்றவங்களும் கொடுத்துருப்பாங்க. சரியான பதில் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். திருமுறையில் இடம்பெற்றுள்ள ஆற்றுப்படை திருமுருகாற்றுப்படை. பக்திசாரன் என்று பெயர் கொண்டவர் திருமழிசை ஆழ்வார். நான்மணிக்கடிகை என்பதில் உள்ள ஈற்று சொல்லின் பொருள் அணிகலனை குறிக்கும். நம்மாழ்வாரை கடவுளாக கொண்டு பாசுரங்களை பாடியவர் மதுரகவி ஆழ்வார். தமிழக அரசால் மணிமண்டபம் அமைத்து சிறப்பிக்கப்பட்டவர் கம்பர். சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் மண்டலபுருடர். ஆதி உலாவின் தலைவன் சிவபெருமான். ஆதி உலா என்று அழைக்கப்படுவது திரு கைலாய ஞான உலா. குலோத்துங்கன் என்னும் புனைப்பெயரில் எழுதும் கவிஞர் டாக்டர் வாசே குழந்தைசாமி அவர்கள். அருசமய கொள்கையை உருவாக்கியவர் ராமானுஜர். தீவகம் என்ற சொல்லின் பொருள் விளக்கு, விளக்கணி. முதல் தமிழ் அகராதியை எழுதியவர் வீரமாமுனிவர். கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் வைரமுத்து அவர்கள். ஆசிரியர்களும் அந்த நூல்களும் வ. சுபமாணிக்கம் அவர்கள் தமிழ்காதல், மு. வரதராசனார் தம்பிக்கு, திருவிக்க அவர்கள் பெண்ணின் பெருமை, கல்கி பார்த்திபன் கனவு. சிறப்பு பெயர்களும் ஆசிரியர்களும் கிறிஸ்துவ கம்பர் கிருஷ்ணபிள்ளை, தமிழகத்து பெர்னாட் ஷா, அறிஞர் அண்ணா, வால்டர் ஸ்காட், கல்கி. சிறுகதையின் திருமூலர் அப்படின்னு சொன்னால் அது மௌனியை குறிக்கும். சிறப்பான அடிகளும் இலக்கியங்களும். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ, கம்பராமாயணம். யாமார்க்கும் குடியல்லோ, தேவாரம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, மணிமேகலை. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், பாஞ்சாலி சபதம். டம்பாச்சாரி நாடகத்தை உருவாக்கியவர் காசி விஸ்வநாத முதலியார். தத்துவ போதனை இதழை நடத்தியவர் காசி விஸ்வநாத முதலியார். தமிழில் முழுவதும் வசனமாக அமைந்த முதல் நாடகம் பிரதாப சந்திர விலாசம் 1882 எழுதப்பட்ட நாடகம். தமிழ் நாடக தாத்தா என்று அழைக்கப்படுபவர் நவாப் கோவிந்தசாமி ராவ். தமிழ் நாடகத்தின் தந்தை நீங்கள் கமெண்டில் கீழே குறிப்பிடுங்க. பொதுமக்களுக்கான நாடகத்தை சிலப்பதிகாரம் பொதுவியல் கூத்து என்று குறிப்பிடுகிறது. இறையனார் களவியல் உரை வழியாக அறியப்படுகின்ற நாடக நூல்கள் இந்திரகாளியம், பஞ்சமரபு என்பன. ஆசிரியர்களும் நாடகங்களும்: அப்பாவு பிள்ளை சோழ விலாசம், கோவிந்தசாமி ராவ் சிறுத்தொண்டர் புராணம், அருணாச்சல கவிராயர் ராமநாடகம், நச்சினார்க்கினியரால் பெருங்குறிஞ்சி என்று அழைக்கப்பட்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு, சங்க இலக்கியத்தை சான்றோர் செய்யுள் என்று கூறியவர் தொல்காப்பிய உரையாசிரியர் பேராசிரியர். கதைக்களஞ்சியம் என்று போற்றப்படுகின்ற நூல் கொங்குவேள் மாக்கதை. மிகுதியான தலபுராணங்களை எழுதியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திருஞான சம்பந்தரை வழிபட்டவர் கணநாத நாயனார். பிரபந்த வேந்தர் என்று அழைக்கப்பட்டவர் குமரகுருபரர்.
மெய்ஞான புலம்பல் என்று அழைக்கப்படுவன பத்திரகிரியாரின் பாடல்கள். திராவிட கூட்டரசு என்ற இதழை நடத்தியவர் இலக்குவனார். வீரபத்திர பரணி என்று அழைக்கப்படுவது தக்கையாக பரணி. ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற வழக்கினை ஏற்படுத்தியவர் சி.வை. தாமோதரம் பிள்ளை அவர்கள். ஆரணம், ஏரணம், காமநூல் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற நூல் திருக்கோவையார். வீடியோ பார்த்துருப்பீங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அனுப்பி வைங்க.